மேம் சார் எப்படி இருக்காரு? எல்லாம் நல்லா இருக்காங்க. இப்போ நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்து ஒரு வாரம் ஆகுது. டைம் இல்லை, கூலி படம் ஃபினிஷிங் டைம். ஸோ அதனால 1 வீக் ஆச்சு பார்த்து. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். நான் எழுந்து மார்னிங் என் பேரண்ட்ஸோட 15 மினிட்ஸ் இருப்பேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. நான் யோசனை பண்ணேன், லாஸ்ட் 15 மினிட்ஸ் எப்போ இருந்தது. அப்புறம் எல்லா மக்கள் சார்பாக தான் ஒவ்வொரு வருஷமும் நான் கேட்குறேன், என்னை திட்டாதீங்க, சாருக்கு எப்போ கல்யாணம் தெரியுமா வேணாமா? ஆமா, உங்க பையனுடைய இது எங்க போகுதுன்னு எனக்கு தெரியும் ஏற்கனவே. ரொம்ப சீரியஸான முக்கியமான क्वेश्चन மேம். ஆமா, உங்க பையனுடைய இது எங்க போகுதுன்னு எனக்கு தெரியும் ஏற்கனவே. இல்ல மேம், இல்ல மேம், அவர்ல நானே மேம், நான் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன் மேம். அது பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, எவ்வளவு முயற்சி பண்ணியும் அனிருத் சாருடைய மியூசிக்கல் கான்சர்ட் ஷோக்கு டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. உங்களுக்காக டிக்கெட் கிடைக்குதா? இன்னைக்கு ரொம்ப ஈஸி. இது அந்த பக்கம் பாருங்க, அவர்கிட்ட தான் மேம் கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்காக உங்களுக்காக டிக்கெட் கிடைக்குமா? நான் இல்லைன்னா ஷோவே நடக்காது. சூப்பர். அப்ப நம்ம பாஸ் அவரு கிடையாது, மேடம் தான். நீங்கதான் அங்க அம்ச மெசேஜ் இங்க அனுப்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஈன்ற புனிதனும் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒவ்வொரு மடியில அதை நான் சொல்லிட்டே இருப்பேன். ஒரு அருமையான குழந்தைய கலைத்துறைக்கு கொடுத்திருக்கீங்க மேம். சார் எப்படி இருக்காரு? எல்லாம் நல்லா இருக்காங்க. இப்போ நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்து ஒரு வாரம் ஆகுது. டைம் இல்லை, கூலி படம் ஃபினிஷிங் டைம். ஸோ அதனால 1 வீக் ஆச்சு பார்த்து. டே அண்ட் நைட் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ நல்லா இருக்காங்க. வித் ஆல் யோர் குட் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ மேம். எப்படி மேம் இந்த 1 வீக் கேப் மாதிரி அடிக்கடி கேப் வருமா? ஏன்னா அவர் எல்லா லீடிங் ஸ்டார்ஸ் உடைய படத்துடைய மியூசிக் டைரக்டரா இருக்காரு. பல வேலைகள் எக்கச்சக்கமா அந்த கான்சர்ட்ஸ் வேற போயிட்டே இருக்கு. Does he have time to spend with you? Enough quality time இருக்கா? ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். நான் எழுந்து மார்னிங் என் பேரண்ட்ஸோட 15 மினிட்ஸ் இருப்பேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. நான் யோசனை பண்ணேன், லாஸ்ட் 15 மினிட்ஸ் எப்போ இருந்தது. பட் ஐ cannot complain. God's big blessing. Thank you. கட்டாயம் மேம். அப்புறம் எல்லா மக்கள் சார்பாக தான் ஒவ்வொரு வருஷமும் நான் கேட்குறேன், என்னை திட்டாதீங்க, சாருக்கு எப்போ கல்யாணம் தெரியுமா வேணாமா? அது என்னைக்கு கடவுள் டிசைட் பண்றாரோ அன்னைக்கு. Thank you so much ma'am. ரொம்ப ஸ்வீட்டா நான் கேட்ட கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. Just one word I want to say about so இது வந்து 6வது வருஷம் நான் இந்த ஜூரியில இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் இவங்க ஜூரி டேட் ஃபிக்ஸ் பண்ணோன்னா நான் ஓடி வந்துடுவேன். எதுக்காகனா, நான் மீட் பண்ணுற ஒரு கண்டெஸ்டன்ட்டும் அவங்க கிட்டேருந்து ஏதாவது ஒன்று நான் கற்றுக்கிட்டு தான் போவேன். அவங்களோட ஸ்டோரிஸ், அவங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள், அவங்க கடந்து வந்த பாதைகள், இது எல்லாமே நான் மட்டும் இல்லை. ஐம் ஸ்பீக்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் மை ஜூரி ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறதுக்கு காரணமே இவங்க ஒருத்தரும் எங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்பிரேஷன். நாங்கள் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு வராங்க. பட் த ரிவர்ஸ் இஸ் ட்ரூ. நீங்கள் எல்லாரும் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பவர் ஹவுஸ். அந்த பவர் ஹவுஸ்லேருந்து ஜெனரேட் ஆகிற அந்த எனர்ஜியால் தான் உங்கள் வீடுங்கள்லாம் இன்னைக்கு இவ்வளோ நல்லா இருக்குது, இவ்வளோ சுபிக்ஷமாக இருக்குது. ஸோ கீப் அப் த கிரேட் ஒர்க். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த வின்னர்ஸ் அண்ட் நாட் ஓன்லி த வின்னர்ஸ், த கண்டெஸ்டன்ட்ஸ். நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 வாட்டி வந்திருக்கேன்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இந்த இதில். வின் பண்ணலைனாலும் நான் இங்கே வரதுக்கு காரணம் நான் இங்கே எல்லாருக்கிட்டேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கீப் கம்மிங். டெஃபினட்டாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் you will all be winners. So my best wishes to all of you. Thank you. I'm so happy to share the stage with dear Kadir, such a promising, wonderful actor. Thank you Kadir. All the best to you. Thank you so much ma'am. Thank you. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, நீங்க கான்சர்ட்லாம் போவீங்களான்னு. I've always like அனியனாவோட கான்சர்ட் போறப்போ இந்த ஃபர்ஸ்ட் அந்த என்ட்ரிக்கு அப்புறமேலு ஃபர்ஸ்ட் நான் 2 ஆள் பார்க்கறது ஆன்ட்டியும் அங்கிள்னா. லைக் தட் இஸ் a moment to see. Like Anina is such a sweetheart where you anytime anything he'll be the first person. Like ஏதாச்சும் எங்கேயோ வெளியே இதுன்ட்டு எல்லாம் ஓகேவான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு போறவர் அவரை தான் இதுன்ட்டு பாரு இந்த கான்சர்ட்ஸ். அண்ட் he is amazing as yeah. Thank you Kadir. And we have ஒரு சில விஷயங்கள் to ask you. To begin with, சுயசக்தி விருதுகள் அப்படின்ட்டு பெண்களுக்கான ஒரு கௌரவப்படுத்துகிற மேடையில் எனக்கு இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு சக்தி மிகுந்த பெண் யாரு? உங்களுக்கு ஒரு தனியா ஒரு பேக் போனா இருந்து உங்களை பார்த்துட்டு அந்த பெண் யாரு? எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஹேமச்சந்திரன் ப்ரோக்கும் பிராண்ட் அவதாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா this is not an easy thing. And ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஜூரி
and finding out the talents and encouraging them. இது சாதாரண விஷயம் இல்லை. நானும் 2 வருஷமா வரணும்னு இது இருந்துச்சு, பட் கரெக்டாக செட் ஆகலை. பட் இந்த வருஷம் தான் we are able to make it. அண்ட் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ சரி ஓகே ஏதோ ஒரு இதில் விழுந்துட்டோம் அப்படின்னாலும் இட் இஸ் நாட் லைக் அங்கேயே உளுந்து கிடக்க போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. we are going to step forward and going to run, and you are all the inspiration for that. And எனக்கு ஜென்ரலி எங்கள் அம்மா தான். பிகாஸ் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறப்போ நாங்கள் ஈரோட்டில் படிச்சுட்டு இருந்தேன். இப்போது திருப்பூரில் வந்து கார்மெண்ட்ஸ் அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மா வந்து சேல்ஸ் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ ஈரோட்டில் ஒரு 2 வருஷம் இருந்தோம். 2 வருஷம் இருக்கிறப்போ காலையில் she will start by 5:30, take a bus, go to திருப்பூரில் ஒர்க் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 9 o'clock பஸ் எடுத்து மறுபடியும் இங்கே ஒரு 10:30, 11 வருவாங்க. அண்ட் திஸ் இஸ் அ ரொட்டீன் ஃபார் ஹர் ஒரு 2 years. அதுக்கப்புறம் அவங்களால முடியல, அதனால திருப்பூரே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, என்னை ஹாஸ்டலில் போட்டுட்டு. அண்ட் மை மாம் அண்ட் டேட் ஆர் எல்லார மாதிரி தே ஆர் லைக் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அண்ட் எனக்கு ஹேமச்சந்திரன் எப்படி தெரியும்னா ஃபர்ஸ்ட் கமல் சார் கையிலிருந்து அவார்டு வாங்கினது, அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் பேர் ஞாபகம் இல்லை, பட் ஆனால் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் congratulations to all the winners. Thank you so much sir. ஆமா, நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன், எங்க அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி வந்துட்டா அடுத்த 6 வருஷம் வருவாங்க. அதுக்கு மேடமே ஒரு எடுத்துக்காட்டு. இல்லை கரெக்ட். நான் இப்போ ஆக்சுவலாக உட்காந்துருக்கிறப்போ யோசிச்சுட்டு தான் இருந்தேன். எனக்கும் ஃபர்ஸ்ட் பேசுறப்போ we didn't talk about it, ஏதோ மெசேஜ் பண்ணோம், இல்லை ப்ரோ ஊர்ல இல்லை அப்படின்ட்டு இருந்தேன். பட் ஆனால் ஒரு தடவை வர வச்சா அது வீல் எல்லா வருஷமும் அவங்களே வந்துருவாங்க. நானே அப்படிதான். இந்த வருஷம் அவங்க அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதனால நீங்களும் அடுத்த வருஷமும் இனி எல்லா வருஷமும் எங்களோட ஜர்னில சேர்ந்து வரணும் சார். ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. மக்களை மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்.